Hello all, this is Sanjay, Procon Builders. எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ லாஸ்ட் டைம் போட வீடியோஸ் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க, தேங்க்யூ. ஸோ நிறைய பேர் என்கொயரியும் பண்ணியிருந்தீங்க. ஸோ நிறைய பிளான் டிஃப்ரெண்ட்டாக போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம இப்போ அனதர் சைட்டோட பிளான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம மப்பேடு வெங்கம்பாக்கம் அந்த லொக்கேஷன்லேயே இப்போ ஆரம்பிக்க போகிறோம். ஸோ 2 ஹவுசஸ் பண்ண போகிறோம் இப்போது. லேண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 906 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இது. இதில் பில்டப் பார்த்தீங்கன்னா 1650 to 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் போடுறோம் நம்ம இதில். ஸோ லேண்ட் டைமென்ஷன்ஸ் 23x40. ஸோ அதோட பிளான் டீல்ஸ் நம்ம பார்க்கலாம் வாங்க. யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த சைட் விசிட் எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம் லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த லொக்கேஷன் பற்றி சொல்லலாம், இது ஒரு பியூர்லி கேட்டட் கம்யூனிட்டி லேஅவுட் மாதிரி இப்போ ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இட் ஹேஸ் மோர் தென் 500 ஹவுசஸ் இன்சைட். எல்லா வீட்டுக்குமே வந்து ப்ராப்பர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு எஸ்டிபி பிளான் செட்டப் பண்ணாங்கன்னா எல்லாமே லைவ் ஆகிடும். ஸோ அதனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இந்த ட்ரைனேஜ் ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லிட்டு யாருமே நீங்கள் ஃபீல் பண்ணோம்னா, ஸோ எங்கேயுமே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இந்த ஈஸ்ட் தாம்பரம் பொறுத்த வரைக்கும் பெருசாக கிடையாது. ஸோ இந்த சொசைட்டியில் இதுக்குன்னு டிப்பிக்கலாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை யாராவது யூஸ் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த லொக்கேஷன் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே தவிர வேறு எங்கேயும் அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ லெட்ஸ் கோ இன்டு தி பிளான் நவ். ஸோ இந்த எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டிபிக்கல் 23x40 எலிவேஷன். வெஸ்ட் ஃபேசிங் பிளாட் இது. ஸோ இதில் எதர் யூ கேன் ஹேவ் நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் ஆர் வெஸ்ட் ஃபேசிங் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 1 மார்பிள் டெக்ஸ்சர், 2 லூவர்ஸ், 3 ஸ்டோன் கிளாடிங்ஸ், 4 அண்ட் கிளாஸ் சீலிங்ஸ். கிளாஸ் ரெயிலிங்ஸ் ஜென்ரலாக நம்ம எஸ்எஸ் ரெயிலிங்ஸ் யூஸ் பண்ணுவோம், இங்கே கிளாஸ் ரெயிலிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் வீடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோஸ் தான் ஃபுல்லாகவே போடுறோம் நம்ம. இதில் இந்த ஃப்ரெஞ்ச் டோர் மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இந்த தீம் மேட்ச் பண்ணிவிட்டு ஒரு டோர் போட போகிறோம். ஸோ இதில் இன்டீரியர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இன்டீரியர்ஸும் நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவோம். அதை நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறோமோ அதுக்கு மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கே மாடல் போட்டு கொடுப்போம். அந்த மாடல் ஓகேனா அதே மாதிரி ஃபேஸ் பண்ணிவிட்டு இன்டீரியர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எலிவேஷனில் வேறு என்ன நம்ம என்ட்ரன்ஸ் கேட் கார் பார்க்கிங்க்கு தனி ஒரு பர்குலர் செட்டப் கொடுத்துருக்கோம். ஸோ இது நேம் போர்டு, இது கம்பெனி நேம் போர்டு. இங்கே வந்து யார் ஓனர்ஸோ அந்த நேம் போர்டு இங்கே வரும், லைட் செட்டிங்கோடு வரும். நல்லா இன்றைக்கி டிப்பிக்கல் ஜென்ரேஷனோட ஐடியாஸ் எல்லாமே இதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா கேன் காண்டாக்ட் மீ. தி நம்பர் கிவன் இன் டிஸ்கிரிப்ஷன். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் செட்டப்பு. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் செட்டப் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ் ஐ செட் என்ட்ரன்ஸ் வந்து வெஸ்ட் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் இது. ஸோ கார் பார்க்கிங்லேருந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். 17x11 இதான் வந்து இந்த சைஸ் இது, லிவிங் ரூம் சைஸ் இது. படி வந்து கிளாக் வைஸில் இங்கே மேலே ஏறிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற மாதிரி. அண்ட் கிச்சன் பார்த்தீங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னரில் இருக்குது. சவுத் ஈஸ்ட் கார்னர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் மேடை இருக்கும். ஸோ இங்கே வாஷ் ஏரியா வரும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்டு ஏரியா அண்ட் பூஜா. அந்த கபோர்டு ஏரியா கீழே ஃப்ரிட்ஜு வந்துடும், இங்கே பெரிய ஃப்ரிட்ஜு உங்களுக்கு. ஸோ இதில் வந்து டைனிங்க்கு ஓப்பன் ஏரியா அண்ட் யூட்டிலிட்டி தனியாக கொடுத்துருக்கோம் 9.3 into 3.6. ஸோ இதுலேயும் ஒரு தனியாக ஒரு வாஷ் பேஸின் வச்சு கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் யூட்டன்சில்ஸ்லாம் வெளியே கூட எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ பைப் கனெக்ஷன்ஸ்லாம் இந்த சைட்லேருந்து வெளியே வந்துடும் நமக்கு. ஸோ இங்கே அங்கேயும் க்ராக்கரி யூனிட் அண்ட் ஸ்டோரேஜ் இங்கே ஒரு ஏரியா செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கப்பன் சாசஸ் வைக்கிறது, ஒரு பிளேட்ஸ் வைக்கிறதுக்குலாம் மினிமம் ஒரு 15 inches ஒரு யூனிட் இருந்ததுன்னா நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம். சார் விண்டோஸ் எல்லாமே உங்களுக்கு யூபிவி சென்டர்தால் எல்லாம் வைடன் விண்டோஸ் இருக்கும். 3.5 into 4 அந்த சைஸ் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் மோஸ்ட்டாக எல்லாமே 4x5 இல்லைனா 5x5 அந்த சைஸ் தான் எல்லா விண்டோஸுமே இந்த வீட்டில் வரும். ஸோ லெஃப்ட் மூவ் டு ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் தான். ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இங்கேருந்து மேலே ஏறி வரும் கிளாக் வைஸில். நான் ஏர்லியர் ப்ராஜெக்டில் சொல்லியிருப்பேன் நம்ம ஜென்ரலாக ஹோம் தியேட்டர் செட்டப் நிறையா நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இந்த ப்ராஜெக்டில் இந்த ஆப்ஷன் இருக்குது, நான் இதில் கொடுக்கல. ஆனால் இந்த ஸ்டேர்கேஸ் வந்துட்டு கிரவுண்ட் ஃப்ளோர் டு ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் யூஸ் திஸ் ஹோல் வால். இந்த ஃபுல் வால்யூமே நம்ம டேரெக்டாக இங்கேருந்து ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த வாலில் ஹோம் தியேட்டரை யூஸ் பண்ணலாம். இட்ஸ் அன் ஆசம் ஐடியா. யாராவது திங்க் பண்ணி பாருங்கள், இந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணலாம். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 120 inches ஸ்க்ரீன் இந்த ஏரியாவில் பண்ணலாம் நம்ம பெருசாக. ஸோ 2 சோஃபா போட்டுட்டு இந்த ஏரியா ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இங்கே மேலேருந்து டேரெக்டாக ஓடி செட்டப் கூட கொடுக்கலாம், டேரெக்ட் சன்லைட் என்ட்ரி மாதிரி. அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் இந்த பெட்ரூம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு பெட்ரூம், பேக்கில் ஒரு பெட்ரூம். இன்னொன்று டிஃப்ரெண்ட்டாக என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா வாக்கிங் வார்ட்ரோப் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ என்னென்னா ஜென்ரலாக வாக்கிங் வார்ட்ரோப்னா நம்ம வார்ட்ரோப் வந்து ஜென்ரலாக இந்த ஏரியாவில் செட் பண்ணுவோம், இல்லை மோஸ்ட்டாக இந்த ஏரியாவில் செட் பண்ணுவோம் ஒரு டிப்பிக்கல் பிளானில்.
இப்போ இந்த மாதிரி வாக்கிங் வாட்டர் தனியாக கொடுக்கும்போது என்ன விஷயம்னா, நம்ம இந்த ஏரியா கிளியர் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஸோ நம்ம பாத்ரூம் உள்ள என்ட்ரியும் வாக்கிங் வாட்டர் உள்ளே போயிட்டு பாத்ரூம் உள்ள யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ பாத்ரூம்லேருந்து வெளியே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் அப்படியே பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இந்த ஹோல் ஸ்பேஸ் வந்து எப்பவுமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். நமக்கு இங்கேருந்து பொருள் இங்கே வெளியே வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ அதே மாதிரி தான் இது வந்து இது மாஸ்டர் பெட்ரூம். மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இதோட பெரிய வார்ட்ரோப் சைஸ் 7.8 × 9. ஸோ 3 சைட்ஸ் நம்ம ஃபுல்லாக இன்டீரியர் டிசைன் பண்ணும்போது நம்மளுக்கு தேவையான வார்ட்ரோப் ஹைட்டு எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணலாம். என்னென்ன ஹேங்கர்ஸ் தேவை, என்னென்ன உள்ள நம்ம ஃபிட்டிங்ஸ் தேவை எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் இருக்குது. அகைன் டாய்லெட் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்துட்டு இங்கே ஷவர் தனியாக கொடுக்குறோம். அகைன் இங்கே வந்து ஃபுல்லாகவே இது எல்லாமே வந்துட்டு கன்சீல்டு டேங்க் தான் கொடுக்க போகிறோம். இதில் நம்ம கன்சீல்டு வெஸ்டர்ன் கிளாஸஸ் தான் கொடுக்க போகிறோம் பேரிபேர் பிராண்டில். அகைன் வாஷ் பேஷன் இஸ் டிஃப்ரெண்ட், கவுண்டர் டாப் வாஷ் பேஷன். ஸோ அகைன் அது இங்கே வந்து பால்கனி நம்ம எலிவேஷனில் காமிச்ச மாதிரி இது வந்து டபுள் டோர் பால்கனி இது. ஸோ டபுள் டோர் ஓப்பனிங் வித் grill அட்டாச் டு இட். ஸோ இந்த பால்கனி இந்த ஆப்ஷன் கொடுத்துருவோம் அதில். ஸோ இதான் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரோட பிளான். ஸோ அகைன் இது வந்து மேலே ஏறி போனீங்கன்னா மேலே ஹெட்ரூம் வந்துடும். ஹெட்ரூமில் இந்த ஃபுல்லாக டெரஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஹெட்ரூம்னா இங்கேயோட க்ளோஸ் ஆகிடுங்க. சப்போஸ் நம்ம இந்த ஏரியா மேலே தேவைப்படுதுன்னா this you can use it as yoga or gym area in terrace. இதான் இந்த வீட்டோட பிளான். ஸோ டோட்டல் ஏரியா லேண்ட் வந்து 906 ஸ்கொயர் ஃபீட் வரும். பில்டிங் லேண்ட் வந்து 906 ஸ்கொயர் ஃபீட்டு. பில்டிங் வந்துட்டு பில்டிங் வந்துட்டு 1650 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஸோ இதான் இந்த வீட்டோட பிளானு. ஸோ டோட்டல் ஏரியா லேண்ட் ஏரியா 906 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் பில்டிங் இஸ் 1650 ஸ்கொயர் ஃபீட். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த சைட் விசிட் வந்து பாருங்கள். இது கூட நான் அந்த ஏரியா எப்படி இருக்குன்ற வீடியோஸ்லாம் போடுறேன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.